டெக்ஸ்டைல்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இதுல 7ஆம் வகுப்புல இயல் 5ல் இருக்கக்கூடிய ப்ரூஃப் டு ஆஸ்பெக்ட்ல 10,000 கேள்விகள் அப்படின்றதுல இன்னைக்கு இயல் 5 பார்க்கிறோம். ஸோ முதல் கேள்வி, ஏழெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட அப்படின்ற பாடலினுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்கிறாங்க. பாரதிதாசன். ஒரு ஸ்லேட் எடுத்துட்டு உட்கார்றாராம், ஒரு கவிதை எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப மயில்கள் என்ன செய்யுது, அதாவது மயிலை ஒப்ப பெண்கள் என்ன செய்யறாங்க, இந்த மாதிரியா இருக்கக்கூடியதான் இந்த கவிதை. இன்ப தமிழ் அப்படின்ற பாடலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்றாங்க, பாரதிதாசன். அடுத்துதான் பொறுத்துக, எத்தனிக்கும் அப்படின்றாங்க. எத்தனிக்கும் அப்படின்னா முயலும் அப்படின்னு அர்த்தம். வெர்பு அப்படின்னா மலை, கழனி அப்படின்னா வயல், நிகர்னா சமம். அப்ப 4 3 1 2 4 3 1 2 ஆப்ஷன் சி. சாரி, ஆப்ஷன் சி 4 3 1 2. அடுத்து 4வது கேள்வி, கண்ணகி புரட்சி காப்பியம் அப்படின்னு நூலை எழுதியவர் யாருன்னு கேட்கிறாங்க. பாரதிதாசன். கண்ணகி புரட்சி காப்பியம் அப்படின்னு நூலை எழுதினது யார் அப்படின்னா பாரதிதாசன். வேளாண் வேதம் என அழைக்கப்படக்கூடிய நூல் எது அப்படின்னா நாலடியார். நாலடியாருமே திருக்குறள் மாதிரியே 3 பகுப்புகளை கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க நாலடியார். அடுத்து 4ம் 2ம் ஆளும் மேலும் பல்லுக்குருதி, 4ம் 2ம் சொல்லுக்குருதின்னு சொல்றது இதுதான் சொல்லுவாங்க. வேளாண் வேதம் நாலடியார். அடுத்துதான் தவறான இணை. அன்னதோர் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒப்பாக, அதே மாதிரி அப்படின்னு அர்த்தம். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா மாறாக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. பருதினா கதிரவன். கார்முகில் அப்படின்னா மழை மேகம். தூயின்று இருந்தார்னா தூங்கிக்கிட்டு இருந்தார், உறங்கி இருந்தார். அப்ப தவறான இணை எதுனா ஆப்ஷன் ஏ. அடுத்து பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் சொல்றது என்ன அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஆடும் மயில் நிகர் பெண்கள் எல்லாம் அப்படின்னா சொல்லுவாரு. இப்ப மயில் அப்படின்னா வரும். அடுத்து பாரதிதாசன் எழுதிய எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. பிசிராந்தையார் நூலுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கு. ஆப்ஷன் ஏ. அடுத்து பொருந்தாதது எது? நாலடியார், திருக்குறள், நன்னூல், பழமொழி 400 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய இதுல ஆன்சர் மாறி இருக்கு. நாலடியார் நான்மணி கடிகை, திருக்குறள் நாலடியார் நான்மணி கடிகை, இன்னா 40, இனியவை 40, கார் 40, இது எல்லாமே 11 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒண்ணு. ஆனா இதுல எது மட்டும் பொருந்தாதது அப்படின்னா நன்னூல் மட்டும்தான் பொருந்தாதது. அப்ப ஆப்ஷன் சி. என் ஆன்சர் மாறி இருக்கு. பாரதிதாசன் எழுதிய நூல்கள்ல சரியானது எதுன்னு கேக்குறாங்க. பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசையமுதி, இது எல்லாமே பாரதிதாசன் எழுதினதான். அப்ப அனைத்தும் சரி. ஆப்ஷன் பி. அடுத்து கூற்றுகளை ஆராய்க்க. கூற்று 1, பாரதிதாசன் கவிஞர், இதழாளர், தமிழாசிரியர், துறை போன்ற துறைகள்ல புகழ் பெற்றிருக்கக்கூடிய ஒருத்தர். அவர் ஒரு கவிஞர், அவர் ஒரு இதழாளர், அவர் ஒரு தமிழாசிரியர். பாரதிதாசன் அவர்களுடைய கவிதை, கதை, கட்டுரை, நாடகம் இது எல்லாத்தையும் படைக்கிறதுல அவர் வல்லவர் அப்படின்னாங்க. அப்ப 2 கூற்றுகளுமே சரி. ஆப்ஷன் சி. சரி, ஆப்ஷன் ஏ. பாசிலை அப்படின்றத பிரிச்சு எழுதும் போது கிடைப்பது பசுமை கூட்டல் இலை. அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஆதி நீரல்ல பாசு கூட்டல் இலைன்னு மாறும். அதுக்கப்புறம் உயிர்வரி நுக்குரல் மெய்வீட்டு ஓடும்ல பாச் கூட்டல் இலைன்னு மாறும். அப்புறம் உடல் மேல் உயிர் ஒன்றி பாசிலைன்னு மாறி இருக்கும். அடுத்து அகர வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல உயிரெழுத்துக்கள் இருக்கான்னு பார்க்கணும் கொடுத்துருக்கிறதுல. இல்ல அப்படின்னா அடுத்து இக்கு இஞ்சு எழுத ஆரம்பிச்சோம். இக்கு இங்கு, இச்சு இஞ்சு, இட்டு இன்னு, இத்து இந்து, இப்பு இம்மு, எரள வளல, ரகரம் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இதுல இச்சு இருக்கு, அப்ப சமம் 1. இஞ்சு, இத்து இந்து, இந்து 2வதா இருக்கு, நிகர் 2. அதுக்கப்புறம் இப்பு இல்ல இம்மு இருக்கு, மலை 3, வெர்பு 4 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த வரிசையில பார்த்தோம்னா ஆப்ஷன். அடுத்து என்னை எழுதென்று சொன்னது வான். இதுல சரியான தொடர் இது. என்னை எழுதென்று சொன்னது வான். ஆப்ஷன் ஏ. அடுத்து ஏழெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வரிகள் இடம்பெற்றக்கூடிய நூல் எது அப்படின்னா பாரதிதாசன் கவிதைகள். அடுத்தது தமிழ் பேரு அப்படின்ற தலைப்புல இருக்கும். அகர வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்தாங்க. இதுலதான் உயிரெழுத்துக்கள் இருக்கான்னு பாக்குறோம். இல்ல. அடுத்து இக்கு இங்கு, இச்சு இஞ்சு, இட்டு இன்னு, இத்து இந்து, இப்பு இம்மு, இது வரைக்கும் எழுதியிருக்கோம். முதல் எழுத்தை பிரிச்சோம்னா இப்பு கூட்டல் ஆ, இந்த இதை பிரிச்சோம்னா இக்கு கூட்டல் ஆ, இதை பிரிச்சோம்னா இக்கு கூட்டல் ஆ, இதை பிரிச்சோம்னா இம்மு கூட்டல் உ. இப்ப இக்குதான் முதல்ல இருக்கு ககர வரிசை. அப்ப இக்கு கூட்டல் ஆ முதல்ல வருமா, ஆவண்ணா முதல்ல வருமானு பார்த்தோம்னா ஆதான் முதல்ல. கதிரவன் கால். அடுத்து இச்சு இஞ்சு, இப்புக்கு அப்புறம் தான் என்ன வரும்னா இம்மு வரும். அப்ப பருதி 3, முகில் என்னது அப்படின்னா 4. அப்ப அந்த வரிசையில பார்க்கும்போது ஆப்ஷன் சி.
சைவ திருமுறைகள்ல டேஷ் திருமுறை திருமந்திரம். 10வது திருமுறை தான் என்னது அப்படின்னா திருமந்திரம். திருமூலர் எழுதின திருமந்திரம். ஆப்ஷன் பி. ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல். இந்தியன் சக்சஷன் ஆக்ட் அப்படின்றது இந்திய வாரிசுரிமை சட்டம். ஆப்ஷன் சி. சமண முனிவர்கள் பலரால் இயற்றப்பட்ட நூல் எது அப்படின்னா நாலடியார். நாலடியார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்துட்டு அறம், பொருள், இன்பம் 3 பகுப்புகளை கொண்டது. 11 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று. இங்க கொடுத்திருக்கிற மற்ற நூல்கள்லாம் பாத்தீங்கன்னா நன்னூல், வீர சொல்லியம் இதெல்லாம் இலக்கண நூல். நற்றிணை 8 தொகை நூல். நாலடியார் மட்டும் தான் என்னது அப்படின்னா 11 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று. ஆப்ஷன் பி. அடுத்து சரியான தொடர் எது? வைப்புலி கோட்படா வாய்த்தீர் கேடில்லை. ஆப்ஷன் ஏ. அடுத்து அகர வரிசைப்படுத்துக. ஆதி, எச்சம், கல்வி, வாய். இதுலதான் உயிரெழுத்துக்கள் இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஆ அப்படிங்கிறது உயிரெழுத்து. இதுக்கப்புறமா இருக்கக்கூடிய உயிரெழுத்து எச்சம். ககர வரிசை தான் முதல்ல ஆரம்பிக்கும். அப்ப 3. வாய் எத்தனை அப்படின்னா 4. அப்ப ஆப்ஷன் பி. அடுத்து கூற்றுகளை ஆராய்ச்சி. கூற்று 1. பெற்றோர் தம் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வங்களுள் சிறந்தது கல்வி செல்வம் அப்படிங்கிறாங்க. அப்ப கூற்று 1 சரி. 2. கல்வியை பொருட்போல் வைத்திருப்பினும் யாராலும் அதை கொள்ளையடிக்க முடியாது, ஒருத்தருக்கு கொடுத்தாலும் குறைவுபடாது, மிகுந்த சிறப்பினை உடையது, அரசாலும் கவர முடியாதுன்னு சொல்றது சரி. அப்ப கூற்று காரணம் 2மே சரி. மணிமேகலை குறிப்பிடக்கூடிய குற்றங்கள் யாரு என்னென்ன அப்படின்னா 10 குற்றங்களை மணிமேகலை சொல்றாங்க. அப்ப ஆப்ஷன் பி. நாலடியார் எத்தனை பாடல்களை கொண்டது அப்படின்னு கேக்குறாங்க. 400 பாடல்களை கொண்டது. அடுத்து கூற்று 1. நாலடியார் நூலை நாலடி 400ன்னு சொல்லுவாங்க, வேளாண் வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது கூற்று திருக்குறளை போன்றே நாலடியாரிலும் அறம்பொருள் இன்பம் எனும் 3 பகுப்புகளை கொண்டது. அப்ப 2மே சரி. ஆப்ஷன் ஏ. அடுத்து 4ம் 2ம் சொல்லுக்குருதி என்பதில் 4 என்பது எது அப்படின்னு கேக்குறாங்க. நாலடியார். 2னா திருக்குறள். அப்ப 4 அப்படின்றது நாலடியார். ஆப்ஷன் சி. வெள்ளத்தால் அழியாது, வெண்தனலால் வேகாது. தீ வச்சாலும் வேகாது. கல்வராலும் அதை என்ன செய்ய முடியாது அப்படின்னா கல்வியை கொள்ளையடிக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியது தனிப்பாடல் திரட்டு. வெள்ளத்தால் அழியாது, வெந்தனலால் வேகாது, யாராலும் கொல்ல முடியாது அப்படின்றது என்னது அப்படின்னா அந்த கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் தனிப்பாடல் திரட்டு. இது நிறைய புலவர்கள் பாடியிருப்பாங்க. பிழையற்ற தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உள்ள பொருள் உள்ளிருக்கும் புறத்தேயார் அப்படின்றாங்க. உள்ள பொருள் உள்ளிருக்கு புறத்தேயார். வள்ளினத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம். வன் தொடர் குற்றியலுகரத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும். ஆப்ஷன் ஏ. அடுத்து பொருட்களை சேமித்து வைக்கக்கூடிய இடத்தை எப்படி சொல்றாங்க அப்படின்னா வைப்புலி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கேடு இல்லைன்றத பிரிச்சு எழுதும் போது கிடைப்பது கேடு கூட்டல் இல்லை. உயிர் வரின் உட்குரல் என்ன செய்யுது அப்படின்னா மெய்யெழுத்தை விட்டுட்டு ஓடிடுது. அடுத்து உடல் மேல் உயிர் ஒன்றி இது கேடு இல்லை அப்படின்னு புணர்ந்திருக்கும். அப்ப ஆப்ஷன் பி. எவன் ஒருவன் அப்படின்றத சேர்த்து எழுதும் போது கிடைப்பது எவன் கூட்டல் ஒருவன். உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே. எவன் ஒருவன். சரியான தொடர் எது அப்படின்னு கேக்குறாங்க. ஆடு மயில் நிகர் பெண்கள் எல்லாம் உயிர் அப்படின்றாங்க. ஆடு மயில் நிகர் பெண்கள் எல்லாம். அடுத்து என்று உரைக்கும் என்பதை சேர்த்து எழுதும் போது கிடைப்பது என்று கூட்டல் உரைக்கும். அப்ப உயிர் வரின் உட்குரல் என்ன செய்யும் அப்படின்னா மெய்யெழுத்தை விட்டுட்டு ஓடிடும். உடல் மேல் உயிர் ஒன்றி ரூவா மாறி இருக்கும். அடுத்து அகர வரிசைப்படுத்துக. களம், வயல், மலை, மேகம். முதல்ல உயிரெழுத்துக்கள்ல எதுவுமே இல்லை. ககர வரிசையில எத்தனை எழுத்துக்கள் இருக்குன்னு பார்க்கணும். 1 தான் இருக்கு, களனி. அப்ப இக்கு இஞ்சு, இச்சு இஞ்சு, இட்டு இன்னு, இத்து இந்து, இப்பு இம்மு. அடுத்து இடையின எழுத்து எரள வளல, ரகரம் நகரம். இப்ப பார்த்தோம்னா மலை, மேகம் இது 2ல இருக்கக்கூடிய முதல் எழுத்துமே மகர எழுத்து தான். இம்மு கூட்டல் ஏ. இப்ப மகரம் இங்க இருக்கு, வகரம் இங்க இருக்கு. அப்ப எது முதல்ல வரும்னா மகரம் தான் வரும். அதுலயுமே ஆ முதல்ல வருமா ஏ வருமானா ஆ 2, மேகம் 3. 4வதா இருக்கக்கூடியது வயல். அப்ப ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி. பசு அப்படின்னு சொல்லுது ஓரெழுத்து ஒரு மொழியோட பொறுத்து சொல்லிருக்காங்க. பசுனா ஆ. ஈ ஈ என்று உரைத்தல் அப்படின்னு சொல்றாங்க. ஈ என்று ஈனா கொடுக்கிறது. அம்பு அப்படின்னா ஏ. ஏ கலைவன். ஏ அம்பு எய்வதில் தலைவன், அதான் ஏ கலைவன். ஏனா அம்பு. ஊ அப்படின்னா இறைச்சி. அப்ப ஆப்ஷன் ஏ. 2, 1, 4, 3. அடுத்து தவறான இணை. வி அப்படின்னா மலர்தல் அப்படின்றாங்க. வை வைக்கிறது, பொருளை சேர்த்து வைக்கக்கூடிய இடம் வை அப்படின்றது. ஆனா இங்க வை புலின்னு கொடுத்துருக்காங்க, இது தவறு. வை அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது ஓரெழுத்து ஒரு மொழியில வைப்புலி அப்படின்ற பொருளை தராது. வவ் அப்படின்னா கவர்தல்.
ஈனா ஈதல், வவுனா கவர்தல், நோனா என்ன அர்த்தம்னா நோய் அப்படின்னு அர்த்தம். நேனா அன்பு அப்படின்னு சொல்லுவாங்க, நை அப்படின்னா இழிவு அப்படிம்பாங்க. சோ அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழியோட பொருள் என்னது அப்படின்னா மதில். சோ அப்படின்னா மதில். காலத்தின் அருமையை கூறக்கூடிய திருக்குறளினுடைய அதிகாரம் காலமறிதல். ஆப்ஷன் சி. அடுத்து தமிழில் எத்தனை ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்குன்னா 42 இருக்கு. அதுல குறில் எழுத்து 2. அப்ப 42 அப்படின்னு சொல்லும் போது ஆப்ஷன் இ. பவனந்தி முனிவர் எழுதிய இலக்கண நூல் எது அப்படின்னா நன்னூல். ஆப்ஷன் இ. அடுத்து கூற்றுகளை ஆராய்க. ஓர் எழுத்தை பொருள் தரும் சொல்லாக அமைகிறதுக்கு பேர் தான் ஓரெழுத்து ஒரு மொழி. தமிழ்ல மொத்தம் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்கு. 42. அதுல குறில் வந்து மொத்தம் 2 தான். அப்ப ஆப்ஷன் சி என்ன சொல்றாங்கன்னா 1 கூற்று 1 சரி, 2 வந்து என்னது அப்படின்னா தவறு. தமிழில் எத்தனை குறில் ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 குறில் ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்கு. எத்தனை நெடில் ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்குன்னா 40 இருக்கு. ஆப்ஷன் ஏ. படித்தான் அப்படின்றத பிரிச்சு எழுதும் போது கிடைப்பது படி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆண். இந்த படி அப்படின்றது பகுதி, இத்து சந்தி, இத்து இத்து இருன்னு இறந்த கால நிலை, ஆண் ஆண்பால் வினை முற்று விகுதி. பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேக்குறாங்க. 6. பொருளிடம் காலம் சினைகுணம் தொழில்னு 6 வகைப்படும். அடுத்து பகுபதமாக அமையும் பெயர் சொல் பெயர் பகுபதம் அப்படின்றாங்க. சரி, இந்த பெயர் பகுபதம் பொருளிடம் காலம் சினைகுணம் தொழில் அப்படின்னு 6 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. இதான் அந்த முதல் கேள்வியிலையும் கேட்டிருப்பாங்க. அப்ப இந்த 2 கூற்றுகளும் சரியானது. ஆப்ஷன் ஏ. அடுத்ததான் அகர வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துக்கல்ல உயிரெழுத்துக்கள் இருக்கான்னு பார்க்கணும். ஈ ஊ 2 உயிரெழுத்து. இப்ப இது 1, இது 2. இக்கல்ல இங்கல்ல இச்சு வரிசையில இருக்கான்னு பார்த்தோம்னா இருக்கு. சித்திரை 3. அப்ப அதுக்கு அடுத்ததா இருக்கக்கூடிய நாடன் தான் லாஸ்ட். ஆப்ஷன் சி. பகுபத உறுப்புகள் பகுதி விகுதி சந்தி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் அப்படின்னு சொல்லி 6 வகைப்படும். பெயர் பகுபதமும் 6 வகைப்படும். சரியான இணை எது? பொருள் பகுபதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொருள் பகுபதம். அப்ப என்ன வரும் அப்படின்னா 1 வந்து என்னது அப்படின்னா சரி. பொருள் பகுபதம் பொன்னை உடையவன் பொன்னன். பகுபதம்னா பிரிக்க முடியும். இடப்பகுபதம் அப்படின்னா நாடன், காவிரி நாடன் அப்படிம்பாங்க. நாடன் அப்படின்னா இடப்பகுபதம், இடத்தை குறிக்கக்கூடியது. கால பகுபதம்னா சித்திரையான். சினை பகுபதம் அப்படின்றது கண்ணன். அப்ப இது 4மே சரியான இணை. ஆப்ஷன் டி. சித்திரையான் அப்படின்றத பிரிச்சு எழுதும் போது கிடைப்பது சித்திரை கூட்டல் ஆண். அப்ப இங்க ஈ ஐவழி யவும் அப்படிங்கிற உடம்பெடுமை விதிப்படி இந்த இடத்துல ஈ வரும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி யாவா மாறிக்கும். சித்திரையான். பகாபதம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 4 வகைப்படும். அடுத்ததா லிட்ரஸி அப்படின்றதனுடைய பொருள் என்ன அப்படின்னா எழுத்தறிவு, கல்வி அறிவு. ஆப்ஷன் ஏ. அடுத்து டிகிரி அப்படின்றாங்க. டிகிரினா பட்டம். டிசிப்ளின் அர்த்தம்னா ஒழுக்கம். கைடன்ஸ்னா வழிகாட்டுதல். யூனிஃபார்ம்னா சீருடை. அப்ப ஆப்ஷன் ஏ. மே அப்படின்றதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அன்பு. மேனா அன்பு. தவறான இணை எது அப்படின்னு கேக்குறாங்க. சம்மர் வெக்கேஷன்னா கோடை விடுமுறை. சைல்டு லேபர் அப்படின்னா குழந்தை தொழிலாளர். லிட்ரஸி அப்படின்னா அர்த்தம்னா எழுத்தறிவு. மாறல்னா நீதி. அப்ப ஆப்ஷன் சி தான் அப்படின்னா தவறானது. அடுத்து பொருந்தாதது எது? உரி பகாபதம் அப்படின்றாங்க. உரி பகாபதம். சால தவ கூர் களி இதெல்லாம் என்னது அப்படின்னா உரி சொற்தொடர். இதுல தில் மட்டும் என்னது அப்படின்னா பொருந்தாதது. வினை பகாபதத்துக்கு எடுத்துக்காட்டு தருக. நட, படி, வாள் இது எல்லாமே வினை பகாபதத்துக்கு எடுத்துக்காட்டு. ஆப்ஷன் பி. அடுத்ததா பகுபத உறுப்புகள்ல பிரிக்க முடியாத சொல்ல என்ன சொல்லுவோம்னா பகாபதம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பகாபதம் பெயர் வினை இடை உரின்னு வகைப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்து பகுதி விகுதி சந்தி இடைநிலை முதலியவற்றில் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் விகாரம். இது எல்லாமே சரி. ஆப்ஷன் பி. வந்தனன் அப்படின்றத பிரிச்சு எழுதும் போது கிடைப்பது என்னது அப்படின்னா வானா பகுதி. இந்த வான் இருந்தது வ என குறுகியது விகாரம். அதுதான் இங்க வந்து என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா கொடுத்திருப்பாங்க. இந்த கூற்றுல விகாரத்துக்கு இருக்கக்கூடிய கூற்றுகள்ல கொடுத்திருப்பாங்க. பகுதி விகுதி சந்தி இடைநிலை முதலியவற்றில் ஏற்படக்கூடிய மாற்றம். பகுதியில மாற்றம் ஏற்பட்டாலும் அது விகாரம் தான். சந்தி இடைநிலை முதலியவற்றில் ஏற்படக்கூடிய மாற்றமும் விகாரம் தான். அப்ப வா அப்படின்றது வ என குறுகி இருக்கு. பகுதியில ஏற்படக்கூடிய மாற்றம் விகாரம். அடுத்து இங்க இந்து இருக்கு. இத்தா இருந்து இந்தா மாறி இருக்கும். இத்து சந்தி இந்தானது விகாரம். சந்தியில் ஏற்படக்கூடிய மாற்றம். இத்தி இட்டு இரின்னு இறந்த கால இடைநிலை. அன் சாரியை அன் ஆண்பால் வினைமுற்று விகுதி. ஆப்ஷன் சி. கொல் என்பது எதற்குரிய எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இடைப்பகாபதம். ஆப்ஷன் சி. கொல்ன்றது இடைப்பகாபதம். அடுத்ததா உண்கின்றான் அப்படின்றத பிரிச்சு எழுதும் போது கிடைப்பது உன் கூட்டல் கின்று கூட்டல் ஆண். ஆப்ஷன் ஏ. அடுத்ததா கூற்றுகளை ஆராய. கூற்று 1 பகுபதமாக அமையக்கூடிய வினைச்சொல் வினை பகுபதம்.
பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம்லாம் பகுபத உறுப்புகள் ஆகும். அப்ப ஆப்ஷன் ஏ ரெண்டுமே சரி. அடுத்து இனியன் அப்படின்றத பிரிச்சு எழுதும் போது கிடைப்பது இனிமை கூட்டல் அன். ஆப்ஷன் ஏ. குற்றியலுகர சொல் அப்படின்றது மார்பு, கதவு, பாலாறு, கோங்கு அப்படின்னு ஒரு 4 வார்த்தை கொடுத்திருக்காங்க. இதுல குற்றியலுகரம் வேற, முற்றியலுகரம் அப்படின்னு சொல்லும் போது கதவு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உயிரெழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம், சாரி இடைநிலத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம். அது இதுக்கடுத்து பாலாறு உயிர் தொடர், அடுத்து கோங்கு மென் தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க முற்றியலுகரம் அப்படின்றது கதவு. ஏன்னா இது எதுல முடியல, குசுடுத்து குருல முடியல, இடையின எழுத்த ஒன்ன வச்சு என்ன செஞ்சிருக்குன்னா முடிஞ்சிருக்கு. அடுத்து கூ அப்படின்றதனுடைய பொருள் என்ன அப்படின்னு ஓரெழுத்தொரு மொழியோட பொருள் பூமி. ஆப்ஷன் ஏ. அடுத்து அகர வரிசையில் எழுதுக. ஆட்டம் உயிரெழுத்துக்கள்ல ஆரம்பிச்சிருக்கு 1, இக்கு இங்கு இச்சு இஞ்சு அகர வரிசையில் ஆரம்பிச்சிருக்கு 2. அடுத்ததா 3வது படி, 4வதுதான் உயிரின் எழுத்து 4. அப்ப ஆப்ஷன் பி. அடுத்து பொறுத்துக. பொருள் பகாபதம் பொன்னை உடையவன், பொருள் பகுபதம் பொருள் பகுபதம் பிரிக்க முடியும். அப்ப பொன்னை உடையவன் பொன் கூட்டலன், பொருள் பகுபதம் 1. இடப்பகுபதம் அந்த இடத்தை வந்து குறிக்கக்கூடியது, நாடு கூட்டல் அன். கால பகுபதம் சித்திரை கூட்டல் ஆண். சினை பகுபதம் கண் கூட்டல் அன். அப்ப என்ன வரும் அப்படின்னா 2 1 4 3 2 1 4 3 அப்படின்னு சொல்லும் போது ஆப்ஷன் ஏ. அடுத்து உழவன் என்பது எந்த வகை பகாபதம் அப்படின்னு கேட்கிறாங்க. அவன் செய்யக்கூடிய தொழிலை குறிக்கக்கூடியதுனால தொழில் பகுபதம், பகாபதம் சொல்லிட்டு. அடுத்து கூற்று 1 பகுபதத்தின் முதலில் அமைந்து முதன்மையான பொருளை தருவது பகுதியாகும். முதன்மையாக தரக்கூடியதான் பகுதி. அந்த பகுதியை அதுக்கு மேல பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பகுபதத்துல இறுதியாக அமைந்து திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை காட்டி முற்று, எச்சம் இதுல ஏதாவது ஒன்னை கொண்டு முடியறதுக்கு பேரு விகுதி. அப்ப இந்த 2 கூற்றுமே சரி. ஆண்பால் வினை முற்று விகுதி, வந்தார்கள்னு சொல்றாங்க. அப்ப பலர்பால் வினை முற்று விகுதி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பகுபதத்தில் கட்டளை சொல்லாகவே மட்டும் அமைவது எது அப்படின்னு கேக்குறாங்க. ஆப்ஷன் ஏ பகுதி. பகுதிங்கிறது ஒரு கட்டளை சொல், ஒரு வேர் சொல்லாக அமையும். அடுத்து மை என்பதனுடைய பொருள் அப்படின்னு சொல்லும் போது அது வந்து அஞ்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா நேனா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அன்பு, நானா நாவு, தை அப்படின்னா தைத்தல், பேனா மேகம். அப்ப 3 4 2 1 3 4 2 1 ஆப்ஷன் பி. இளமையில் கல் அப்படின்றது யாருனுடைய கூற்று அப்படின்னா ஔவையாரினுடைய கூற்று. தண்ணீர் யுத்தம் அப்படின்னு நூலை எழுதினவங்க சுப்ரபாரதி மணியன். கதை சொல்லும் கலை அப்படின்னு நூலை எழுதினவங்க யார் அப்படின்னு கேக்குறாங்க. சுப்ரபாரதி மணியன். யா என்பதன் பொருள் என்ன அப்படின்னா, யா அப்படின்னா என்ன அர்த்தம்னா அகலம். யானா அகலம், அந்த யா மரம் அதையும் குறிக்கக்கூடியது. அடுத்து ஐ என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னா தலைவன். ஐனா அதனுடைய பொருள் வந்து தலைவன் அப்படின்னு சொல்லுவாங்க. கானா சோலை அப்படின்றத குறிக்கக்கூடியது. ஏனா அம்பு. கனவு அப்படின்ற இலக்கியத்துல நடத்திட்டு வர்றவர் தான் யார் அப்படின்னா இந்த சுப்ரபாரதி மணியன். அதே மாதிரி இவர் தென்றல் முல்லை இதெல்லாம் வந்து எழுதியிருப்பாரு. சிந்தனை களஞ்சியம் அப்படின்ற நூலை எழுதினவர் யார் அப்படின்னா திருக்குறளாளர் வி முனுசாமி. அடுத்து அகர வரிசைப்படுத்துக. முதல் இதுல உயிரெழுத்துக்கள் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இல்லைன்னா அந்த முதல் எழுத்து பிரிக்கணும். இத்து கூட்டல் ஏ, இத்து கூட்டல் உ, இந்து கூட்டல் ஏ, இக்கு கூட்டல் ஓ. இக்கு இங்கு, இச்சு இஞ்சு, இட்டு இன்னு, இத்து இந்து, இது வரை வச்சிருக்கோம். இப்ப முதல்ல ககர வரிசையில இருக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை கொடு, அதான் 1. அடுத்து இங்குல இல்ல, இச்சுல இல்ல, இது வரைக்கும் இல்ல, இத்துல இருக்கு. இத்துல 2 இருக்கு. இத்து கூட்டல் ஏ, இத்து கூட்டல் ஊ. அப்ப ஏ 2 ஊ 3. அடுத்துதான் இந்துல இருக்கக்கூடிய வார்த்தையான நெருப்பு. அப்ப ஆப்ஷன் சி. அடுத்து கூற்று 1 பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில அமைந்து காலம் காட்டக்கூடிய எதிர்மறையாக அமையக்கூடியது இடைநிலை அப்படிம்பாங்க. பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வரக்கூடிய அந்த எழுத்துக்கு பேரு சந்தி. ஆப்ஷன் ஏ. கா என்பதன் பொருள் என்ன அப்படின்னா சோலை. ஆப்ஷன் சி. சுப்ரபாரதி மணியன் எழுதிய நூல்கள்ல சரியானது பின்னல், வேட்டை, புத்துமன், இது எல்லாமே வரும். அடுத்து பள்ளி மறுதிறப்பு அப்படின்ற கதை எழுதுனது யார் அப்படின்னு கேக்குறாங்க. சுப்ரபாரதி மணியன். அடுத்து வாழ்விக்கும் கல்வி அப்படின்ற கட்டுரை இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு கேக்குறாங்க. ஆப்ஷன் ஏ சிந்தனை களஞ்சியம். உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் அப்படின்ற புகழ்பெற்ற நூலை எழுதினவர் யார் அப்படின்னா குறளாளர் வி முனுசாமி. அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழியை பொறுத்து சொல்லியிருக்காங்க. போ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேக்குறாங்கன்னா செல் 1. பை அப்படின்றாங்க. பை அப்படின்ற போது முதல்ல மீ அப்படின்னா என்ன அர்த்தம்னா வானம். 3
மூப்பு. பை அப்படின்னா இளமை. மைனா அஞ்சனம். பைனா இளமை. அப்போ 4, 3, 2, 1 ஆப்ஷன் சி. அடுத்து நை என்பதனுடைய பொருள் நான் ஏற்கனவே சொன்னேன், இழிவு அப்படின்னு சொல்லுவாங்க. நைனா இழிவு. ஆப்ஷன் சி. கை அப்படின்னு சொன்னா கைனா ஒழுக்கம். ஆப்ஷன் ஏ. திருக்குறளாளர் என்ற அடைமொழி கொண்டவர் யார் அப்படின்னா வி முனுசாமி. விச்சை அப்படிங்கிறதுனுடைய பொருள் என்ன அப்படின்னா கல்வி. விச்சைனா கல்வி. நமது எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தவர் யாருன்னு கேக்குறாங்க, பாரதியார். பள்ளி தளம் அனைத்தும் கோயில் செய்குவோம் அப்படின்னு சொல்லுவாரு. நகைச்சுவை ததுவும் தமது பேச்சால் மக்களை கவர்ந்து திருக்குறள் சொற்பொழிவாற்றியவர் யார் அப்படின்னா திருக்குறளாளர் வி முனுசாமி. அடுத்து தமது வாழ்நாள் முழுவதும் ஒரே ஒரு நூலை மட்டுமே எழுதினவர் யார் அப்படின்னா வள்ளுவர். ஒரே ஒரு புக்கு தான் எழுதியிருக்காரு வள்ளுவர். ஆனா அதுல எல்லாத்தையும் அடக்கிட்டாரு. அடுத்து பள்ளி தளம் அனைத்தும் கோயில் செய்குவோம் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா பாரதியார். பாரத தேசம் எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். ஆப்ஷன் ஏ. அடுத்து கூற்று 1. காலமறிதல் கல்வி என்ற அதிகாரத்தை எழுதினவர் வள்ளுவர். கல்வி அறிவு இல்லாத மனிதனை விலங்குன்னு சொன்னாரு என்று திருவள்ளுவர் கூறுகிறார் அப்படின்றாங்க. நன்றின் பால் உய்ப்பதறிவு. நன்றின் பால் உய்ப்பதறிவு. எது நல்லதோ அது வழியில போறதுக்கு பேரு தான் அறிவு அப்படின்னு. இதெல்லாத்த பத்தி கூற்றையும் சொன்னது வள்ளுவர் அப்படின்றாங்க. அனைத்தும் சரி. ஆப்ஷன் டி. அடுத்து வி முனுசாமி எழுதிய நூல்கள்ல சரியானது வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறளில் நகைச்சுவை. இது எல்லாமே குறளாளர் வி முனுசாமி எழுதினதுதான். இதோட இயல் 5ல் இருக்கக்கூடிய கேள்வி பதில்கள் முடியுது. இயல் 6 நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். நன்றி.